ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒன்று சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 24:4 அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது. நீங்கள் 11வது வசனத்திற்கு வாருங்கள். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தை உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவரிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடிக்கிற பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஹலோ, நன்றாய் கவனிங்கள். சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக இழந்தது யாரை இழந்துட்டார் அப்படின்னா, நல்ல ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு. தனக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு. தான் தவறு செய்யும் போதெல்லாம் தன்னை தட்டி கொடுத்து தனக்கு எச்சரிப்பு கொடுத்து நீ இந்த வழியில போகணுன்ற ஒரு நல்ல தேவ மனுஷனை அவர் இழந்துட்டாரு. இந்த இடத்துல நம்பர் 2, இரண்டாவது, இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இரண்டாவது இவர் யாரை இழக்கிறார் அப்படின்னா, தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான். தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான். தாவீதை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுது, ஒரு கெபிக்குள்ள சவுல் ராஜா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய கையில ஒரு பட்டயமே இல்லை. ஆனா அவருக்கு தெரியாம பின்னாடி யார் இருக்கிறார் தெரியுமா? அதே குகையில தாவீது இருக்கிறாரு. தாவீதிற்கு பின்னாடி அத்தனை சேனை தளபதிகள், அதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய கையிலும் பட்டயம் இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க தாவீதை பார்த்து, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் உன்னுடைய சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிற நாள் இதான்ப்பா. ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ போய் அவனை முடிச்சு போட்டுரு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது போய் அவனுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு தொங்கலை மட்டும் அறுத்துட்டானாமா. ஆனா அந்த தொங்கலை அறுத்ததுக்கு அவனுடைய மனசு என்ன பண்ணுச்சாமா? துடிச்சிட்டே இருந்துச்சாமா. சே, நம்ம போய் ராஜா அவனுடைய ஒரு வஸ்திர தொங்கலை அறுத்துட்டோமே. இப்போ சவுல் ராஜா வெளியே போன உடனே தாவீது அந்த வஸ்திர தொங்கலை காமிச்சு சொல்றான், ராஜா உங்களை கொல்றதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவங்க எல்லாருமே உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க, ஆனா நான் உங்களை கொல்லலை. இப்போவாவது நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லும் போது சவுல் அழுது சொல்றாரு, என் மகனே, நீ எனக்கு நன்மை செஞ்ச, நான் உனக்கு தீமை செஞ்சேன். சொல்லிட்டு அடுத்த நிமிஷத்துல திரும்பவும் அதே மாதிரி குறுக்க திரும்பி தாவீதை கொல்றதற்காக தான் துரத்தினாரு. கவனிங்க,
இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ரெண்டாவது யாரை இழந்துட்டாங்க தெரியுமா? தங்கள் மேல அன்பு செலுத்துகிறவங்களை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னை நேசிக்கிற கணவனார பிடிக்கல, தன்னை நேசிக்கிற மனைவிய பிடிக்கல. நிறைய பிள்ளைகளுக்கு தாம் மேல பாசமா இருக்கிற அம்மா அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்கல. கேட்குறாங்க அவங்கள பார்த்து, நீங்க எதுக்கு என் மேல நேசமா இருக்கிறீங்க? நீங்க எதுக்கு என்ன நேசிக்கணும்? வேண்டாம். அவங்க சாப்பாட்டையே சாப்பிட்டு, அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே துணிமணி வாங்கி போட்டுட்டு, அவங்க கொண்டு போய் கொடுக்குற பணத்துல வந்து படிச்சுட்டு, எல்லாமே அவங்களுடையது. இவங்க எதுவுமே கொண்டு வரல. கேட்டா என்ன பண்றாங்க தெரியுமா? நீ என்ன வளர்த்துறது உன்னுடைய கடமை, நீ பெத்து போட்டா வளர்த்து தான் ஆகணும், இது உன் கடமை இல்ல, நீ பெத்த கடமைக்கு வளர்த்து. அவங்க சாப்பாட்டிலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு யார் வேண்டான்றாங்க தெரியுமா? அன்பு செலுத்துற அம்மா வேண்டாம். அதான் அழகா இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வேணும், உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு வேணும், மற்றவங்க நிறைய பேர் வேணும். தன்னுடைய சரீரத்தை குறித்து கேர் எடுக்கிற, ஏங்க சாப்பிடாம போனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, அப்படி பாசமா பேசுற மனைவி வேண்டாம். ஆனா அழகா இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு இன்பமா பேசிட்டாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்யான அன்பு தேவைப்படுது, ஃபேக்கான அன்பு தேவைப்படுது. இந்த உலகத்திலே இருக்கிற தன்னை வஞ்சிக்கிற, கெட்டு போக்க, தன்னை அழிக்கிற அன்பு தேவைப்படுது. ஆனா உண்மையான பாசம் நிறைய பேருக்கு தெரியலங்க. உண்மையான பாசம் நிறைய பேருக்கு வேண்டாம். எழிந்து விழுகிற எத்தனையோ கணவனார் மனைவியின் மேல, ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா தான் பேசுறாங்க, வெளியே போகும்போது ஆபீஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா தான் பேசுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஆனா மனைவி தான் கூட நிற்கும் போது மட்டும் நிறைய பேர் அப்படியே எரிஞ்சு விடுறது. தொட்டா பிடிக்கல, தள்ளி நில்லு, நீ எதுக்கு தொடுற? அதான் ஒரே வீட்டில் ஒரே பெட்ல படுத்து கிடந்துட்டு யாராவது ஒரு மனைவி தெரியாம தன்னுடைய உடம்ப தொட்டா கூட அந்த பக்கம் திரும்பி படு, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? டிஸ்டர்பா தெரியுது. அன்பு செலுத்துற மனைவி, அன்பு செலுத்துகிற கணவன் டிஸ்டர்பா தெரியுது. ஆனா ஒண்ணு, ஒரு எச்சரிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், தப்பு பண்ணாதீங்க. உங்களை அன்பு செலுத்துறவங்கள நீங்க இழந்துட்டு ஃபேக்கான அன்பை தேடி போகிற வரைக்கும் அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வராது. உங்களை கொண்டு போய் பாதாள குழிக்குள்ள விட்டுரும். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், மக உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நேசிக்கிற உங்க அம்மாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல, அப்பாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல, உன் சகோதரனுடைய அன்பு பெருசா தெரியல. ஆனா உன்னை கெடுக்கிற, உன்னை வஞ்சிக்கிற, உன் அழகுக்காக மட்டும் மயங்குகிற, உன்னுடைய அழகை, உன்னுடைய படிப்பையும், உன்னுடைய பணத்தையும் மட்டும் பார்த்து உன்னை நேசிக்கிற அந்த ஃபேக்கான அன்பிற்கு நீ இடம் கொடுத்து உண்மையான அன்பை நீ இழந்துட்ட அப்படின்னா ஒரு நாள் அன்பிற்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். நான் ஒரு தம்பி என்னிடத்துல சொல்றேன், பாஸ்டர் என்னை யாராவது நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அந்த மாதிரி யார்ட்டையாவது என்னை சேர்த்து விடுறீங்களா? என்னை யாராவது நேசிக்கணும் பாஸ்டர், என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நேசமே இல்லாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை கொடுத்துருக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு ஏங்க கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவங்க என்னங்க சொல்லிட்டாங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தானே போக சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா படிச்சு முன்னேற தானே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தூங்காதீங்கன்னு தானே சொல்றாங்க. அவங்க சாப்பிட்டு உடம்ப பாருங்கன்னு தானே சொல்றாங்க. ஏங்க நைட்டு ஃபுல்லா போன் பார்க்காதீங்க, நைட்டு ஃபுல்லா போன் பார்த்தா அவங்க கண்ணு கட்டு போயிடும், தூக்கம் போயிடும், அதானே சொல்றாங்க. ஆனா அப்படி பேசுறவங்கள உங்களுக்கு பிடிக்கல, அப்படி பேசுறவங்கள எரிஞ்செறிஞ்சு விடுறீங்க. அப்படி பேசுறவங்களுக்கு முன்னாடி செல்போனை உடைக்கிறவங்க, சாப்பாடை தூக்கி விசிறடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படி என்ன சொல்லிட்டாங்க உங்க மனைவி? அப்படி உங்க கணவன் என்ன சொல்லிட்டாரு? தேவையில்லாம யாருக்கும் சேட் பண்ணாதப்பா,
தேவையில்லாம நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த செல்போனை நோண்டிட்டு இருக்காதீங்கப்பா. இது நல்லதா கெட்டதா சொல்லுங்க? இது நல்லதா கெட்டதா? உங்க நன்மைக்கா தீமைக்கா? உங்க நன்மைக்கா தீமைக்கா? ஏன் செல்போன் பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன வந்து போயிடுச்சு? அவங்க பாட்டுக்கு நீங்க செல்போனை பார்த்துருங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தா உங்களை யார் கேட்க போறாங்க? அவன் தூங்கலாம் இல்ல. ரொம்ப நாள் அன்பு செலுத்துறவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதான் சில 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 மனைவிகள் கூட சொல்லியிருக்காங்க, என்ன டார்ச்சர் பண்றாரு. உங்களை என்ன டார்ச்சர் பண்றாரு? ஜெபம் டார்ச்சர் பண்றாரு. பைபிள் வாசிக்கலையான்னு டார்ச்சர் பண்றாரு. சமைக்கலையான்னு டார்ச்சர் பண்றாரு. இதுக்கு பேர் டார்ச்சர்னு நினைச்சா வேற என்ன பண்ண முடியும்? பைபிள் வாசிக்கிறது டார்ச்சரா? ஜெபம் பண்ண சொல்றது டார்ச்சரா? சொல்லுங்க. தான் கடந்த நாட்களில் வந்து ஒரு வாலிப தம்பியினுடைய அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்திக்கிறதுக்காக போகும்போது அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியே என் இருதயமே உடஞ்சிருச்சு. அந்த வாலிப தம்பி ரொம்ப நாள் தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து சுத்திட்டே இருந்தான். இவங்க அம்மா அவனுக்காக எத்தனையோ ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ அவனுக்காக செஞ்சாங்க. ஆனா கடைசியில் அந்த பையன் இறந்து போயிட்டான். இறந்து போகும்போது அவனுடைய பாடியை வச்சு என்ன அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவன் கையில ஒரு பேர் எழுதி இருந்திருக்கிறான். அந்த பேரை படிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுடைய கையில உங்க பேர் எழுதி இருக்குது, அது உங்க பையன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் அவன் செத்த அன்னைக்கு தான் தெரியும் என் பேரை அவன் கையில பச்சை குத்தி இருக்கான்னு தெரியும் அப்படின்னாங்க. என் பேரை போய் பச்சை குத்தி வச்சிருக்கிறான்னா அப்பதான் பாஸ்டர் தெரியும். அதுவும் போலீஸ்காரன் சொல்லி தான் பாஸ்டர் தெரியும். கையை திறந்து பார்த்தா என் பேரை அவன் கையில பச்சை குத்திட்டு இருக்கிறான். ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட பாசமா பேசுனதை நான் பார்த்ததே இல்லை. அதான் சிலருக்கு உள்ளத்துக்குள்ள அவ்வளோ அன்பு இருக்கும், ஆனா வெளியே நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஷனே பண்ண தெரியாது. மோஸ்ட்லி 75% ஆண்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, அன்பே இல்லைன்னு நினைப்போம். அதான் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனார் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினாராமா. வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காரை காமிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் கிளப்பினாராமா. வாங்க வாங்க வாங்க, கார் வாங்கிட்டேன், நான் பிடிச்ச கலர்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கிளப்பினாராமா. அவர் எல்லாரையுமே கிளப்பி வீட்டுக்கு வெளியில டோர்ல வந்து நிக்கிறாராமா. அவங்க சின்ன பையன் ஒரு ஷார்ப்பான ஒரு கல்லை எடுத்து அந்த காரை கிறுக்கிட்டு இருக்கானாமா. சத்தம் கேக்குது. இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு போய் அங்கேயே அவனை அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அவனுடைய கால் உடைஞ்சிருச்சு. அவன் வீட்டில் இருக்கிற 2-3 பேர் தூக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவர் போய் உற்று பார்த்து அந்த கிறுக்கி இருக்கிற இடத்த அப்படியே தொடக்கும் போது அதுல என்ன எழுதியிருந்தாமா? ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருந்தாமா. அவன் அந்த கார்ல எழுதியிருந்த வார்த்தை ஐ லவ் யூ டேடி. அப்படியே ஏங்கி அழுதாராமா. என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற பிள்ளைய அடிச்சிட்டனேன்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல, பணம் தாங்க பெருசா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல, தோல் தாங்க பெருசா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல, ஆனா அவர்களுடைய வெளி தோற்றமும் அழகும் தாங்க பெருசா தெரியுது. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அழகு மாயை பணம் போயிரும், ஆனா அன்புள்ளவங்க நமக்கு எப்பவுமே கிடைக்கவே மாட்டாங்க. அன்புள்ளவங்க எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. இப்ப அம்மா அப்பாவை வெறுக்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிங்க சொல்றேன், உனக்கு இப்ப அவங்களுடைய அன்பு புரியாதுப்பா.
ஆனால் ஒரு நாள் நீ அம்மா அப்பா ஆகும்போது தான் உங்கள் அம்மா அப்பாவுடைய அன்பு என்னன்னு உனக்கு அப்போ தாண்டா புரியும், அப்போ தாண்டா புரியும். ஆனால் ஒன்று, நீ அம்மா அப்பாவுடைய அன்பை உண்மைன்னு தெரிகிற அன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா கூனி குறுகி போய், அதான் சில ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார், அப்பாவுடைய பாக்கெட்டில் பணத்தை எடுக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அதிகாரம் பிள்ளையினுடைய பாக்கெட்டில் அப்பாவுக்கு பணத்தை எடுக்கும்போது இருக்கிறது இல்லையாம்மா. ஹலோ ஹலோ, அப்பாவுடைய பாக்கெட்டுக்குள்ள பணத்தை எடுக்கிற உரிமை பிள்ளையினுடைய பாக்கெட்டில் அப்பா எடுக்கிறதுக்கு அந்த உரிமை இருக்காதாமா. நான் கேட்குறேன், எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் புரிஞ்சுக்க முடியும்? உங்க வாழ்க்கையில இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த ஜபத்தில் எத்தனை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. உங்களை ரொம்ப அன்பா கேட்குறேன், ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க மட்டும் வச்சிடாதப்பா. இன்னைக்கு வந்த யாரோ ஒருத்தருக்காக, இன்னைக்கு வந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக, ஒரு பையனுக்காக அம்மா அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுற பிள்ளைங்களை இன்னைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். கேட்டா எங்க அம்மா அப்பா என் உயர்வில் சந்தோஷப்படலைன்றாங்க. எந்த அம்மா அப்பாங்க பிள்ளைகளுடைய அன்புல, பிள்ளைகளுடைய உயர்வில் சந்தோஷப்படாத அம்மா அப்பா இருப்பாங்களா? இருப்பாங்களா? நீ காதலிக்கும் போது, நீ நேசிக்கும் போது உங்க அம்மா அப்பா இந்த பையனை காதலிக்க வேணாம், இந்த பொண்ணை காதலிக்க வேணாம்னு சொல்றதற்கு காரணம், நீ உனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் இல்ல, நீ பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்றதுக்காக அல்ல. எப்பா, உனக்கு இன்னும் தகுதியான மாப்பிள்ளைய, இன்னும் தகுதியான பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையில மட்டும்தான் அப்படி சொல்றாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக அல்ல. நல்லவனுக்கு, நல்ல ஒரு மனுஷனை விட்டுட்டு கெட்ட ஒருத்தனுடைய கையில உன்னை பிடிச்சி கட்டி கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்கணுன்றதுக்காக அல்ல. நீ காலம் முழுதும் கண்ணீர் வடிக்க கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவங்க அவ்வளவு தலையால அடிச்சுக்கிறாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக இல்லை. ஆனா உங்க நிறைய பேருக்கு எந்த அன்பு தான் பிடிக்குது அப்படின்னா, அதான் மெட்டீரியல். நிறைய பேருக்கு பணம் இருக்கிறவங்கள பிடிக்கும், உண்மையான அன்பு செலுத்துறவங்கள பிடிக்காது. இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். தோல் வெள்ளை பார்த்து, முக அழகை பார்த்து அன்பு செலுத்துகிற எந்த அன்பும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது, நீடிக்கவே நீடிக்காது. இந்த உலகத்தில் அன்பு செலுத்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பிரதர், சிஸ்டர். உண்மையான அன்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு சிஸ்டர், கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற அத்தனையும் டூப்ளிகேட் அன்பு தான், ஃபேக் தான். ஆனால் யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது மாதிரி கொண்டு கொடுக்கும்போது டக்குன்னு உதாசீனப்படுத்திடாதீங்க, உதறி தள்ளிடாதீங்க. அவங்களை இழக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நேசிக்கிறதற்கு கற்றுத்தாருமாப்பா, எனக்கு அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாருங்கப்பா, எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. எத்தனை நாள் தான் அன்பில்லாத மனிதர்களாகவே நீங்க வாழ்ந்துருவீங்க? ஹலோ ஹலோ, எத்தனை நாள் தான் அப்படி வாழ்ந்துருவீங்க? உங்களுக்கு பாசத்தை வெளியே கொட்டவே தெரியாதா, வெளிப்படுத்தவே தெரியாதா? அதான் ஃபஸ்ட்டு பாஸ்டர் அம்மா கல்யாணம் ஆகி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் பிரியும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்து கண் கலங்கிட்டேன் நான். அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப்பில். கல்யாணம் ஆகி முடித்து என்னுடைய வீட்டில் பாஸ்டரம்மா இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த ஊருக்கு கிளம்பும்போது ஒவ்வொருத்தராக வந்து முத்தம் கொடுத்தாங்க பாருங்களேன். அவங்க அப்பா முத்தம் கொடுக்குறாரு, அவங்க அம்மா முத்தம் கொடுக்குறாங்க, அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், எங்கள் அம்மா அப்பா என்னை வெறுக்கலை,
எங்க அம்மா அப்பா, எல்லா அம்மா அப்பாவும் எவ்வளவு நேசம் பிள்ளைங்க மேல வச்சிருந்தாங்களோ அந்த நேசத்தை எங்க அம்மா அப்பா வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ ஒரு டைம் கூட எனக்கு முத்தம் கொடுத்ததே இல்லை. ஒன் டைம், ஒரு டைம். பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எப்போ இப்படி தானா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, எங்க வீட்டில எல்லாம் முத்தம் கொடுக்கறது ஒரு வழக்கமே இருக்குது. நாங்க எப்ப பார்த்தாலும், அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் கிடையாது, வருஷத்துல 365 நாள் பார்த்தாலும் நாங்க பார்க்குற உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் கொடுப்போம் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது குறையவே இல்லை. நேற்றைக்கு தான் பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா பார்த்த உடனே புச்சு புச்சுன்னு சத்தம் தான் கேட்கும், முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நான் அன்னைக்கு அதை ஃபீல் பண்ணேன். சே, ஒரு நாள் சரி, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா இருக்க. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்கள நான் நேசிக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்டுக்கிறேன், பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியுமா? தெரியுமா? எப்பவும் டென்ஷனாகவே தான் இருப்பீங்களா? இல்லை எப்பவுமே எரிச்சலாகவே தான் இருப்பீங்களா? நீங்கள் உங்களுக்கு அப்படி அன்பு செலுத்த தெரியலையா? ஆண்டவருடைய குணத்திலேயே ஒரு மிகப்பெரிய குணம் என்னன்னா, அவர் எல்லாரிடத்துலையும் என்ன செலுத்தினார் அப்படின்னா லவ், அன்பு மட்டும்தான் செலுத்தினார். நம்மளை கூட அவர் இழுத்துக்கொள்றது எப்படி தான் இழுத்துக்கொண்டாருன்னா அன்பினாலே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கட்டின மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் லவ் பண்றது தப்பு? சத்தமா என்ன நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறது பார்த்தா அது உலக தப்புன்ற மாதிரி இருக்குது. தப்பா பிரதர்? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். தப்பா? தப்பு இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் தப்பு, அடுத்தவங்களை நேசிக்கிறது தான் தப்பு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அடுத்தவங்களுக்கு முத்தம் கொடுக்கலான்னு தோணுது, அடுத்தவங்க கொஞ்சம் பழகிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுது, அடுத்தவங்க பேசினா 1 மணி நேரம் போறதே தெரியல. ஆனா வீட்டுல இருந்து யார் வை, எத்தனை டைம் தான் கூடுவேன், வந்துட்டேன்னு சொல்றேன்ல, வர்றேன்ல, அங்கத்தானே வர்றேன், வேற எங்க போறேன், எங்க இருக்கீங்க அப்படின்னு சும்மா கூப்பிட்டே இருக்கிற. எது கூப்பிடுறாங்க? வந்துட்டீங்களா? சாப்பாடு அதை செஞ்சு வைக்கணுமா? அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற சாம்பார் ஒரு நாள் தான் பிரதர் டேஸ்டா இருக்கும், அடுத்த நாள் விஷத்தை கலக்கினாலும் கலக்குவாங்க. ஹலோ, ஒரு நாள் டேஸ்டா கொடுக்குற சாம்பார் அடுத்த நாள் விஷம் கலக்கினாலும் கலக்கிடுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சாம்பார் டேஸ்டா இருந்தாலும் அது காலம் முழுதும் உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் நம்ம நிறைய பேர் அடுத்த வீட்டு சாம்பாருக்கு தான் ஆசைப்படுற மாதிரியே இருக்குது. இல்லை இல்லை இல்லை, நமக்கு என்ன செய்ய தெரியணும் அப்படின்னா, உண்மையாக அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீங்க டென்ஷன் இல்லாம சுகமாய் வாழணும்னா நீங்க அன்பு செலுத்தும் போது தான் அந்த சுகமே உங்களுக்குள்ள வருது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். இப்ப சொல்லுங்க, நான் இழக்க மாட்டேன். யார? என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்கள நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். கேட்கல? பக்கத்தில் பார்த்து அப்படி சொல்லுங்களேன், உங்களை நேசிக்கிறவங்களை இழந்துடாதீங்க. உண்மையா நேசிக்கிறவங்கள, உங்க சரீரத்திற்காகவோ உங்க பணத்திற்காகவோ உங்க பேருக்காகவோ உங்க ஃபேமுக்காகவோ உங்களை நேசிக்கிறவங்கள நான் சொல்லலை. அவங்கள விட்டுருங்க, அவங்க வேணாம், அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நம்மளை உண்மையா நேசிப்பாங்க பாருங்களேன், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எதுவுமே இல்லாம. அவங்களுடைய அன்பை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா.